ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்டை வச்சு ஒரு பர்டிகுலர் நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது வந்து நம்பர் பிரிண்ட்னா நான் அப்படி சொல்ல ரேண்டமான நம்பர். பட் ரேண்டமான நம்பரில் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20ல் இருந்து 25க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா 22 பிரிண்ட் பண்ணோம். நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 25 பிரிண்ட் பண்ணோம். நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா 21 பிரிண்ட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து 20லேருந்து 21 உள்ள வரைக்கும் 25 உள்ள வரைக்கும் எனக்கு 20ல் ஸ்டார்ட் பண்ணி 25 உள்ள வரைக்கும் இருக்கணும். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது. எக்ஸாம்பிள் 26 27லாம் பிரிண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழேயும் 15 17 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நம்ம கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இதுக்கு நம்ம புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, மேத் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி. ஓகேவா? ஸோ இப்போது இதை நம்ம பார்க்கலாம், கூகுள் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக வந்து எம்டிஎன்ல எல்லாமே இருக்கு கரெக்டாக. ஸோ எம்டிஎன் ஜாவாஸ்கிரிப்ட் மேத் அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த மேத் அப்படின்னு உள்ளே போனோம் அப்படின்னா, இது எப்படின்னா வந்து இது வந்து ஒரு மெத்தட்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நீங்கள் ஒரு லெட் நம்பர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நம்பர் டாட் மேத் அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது, ஒர்க் ஆகாது. ஓகேவா? இது வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம். எப்படின்னா நீங்கள் மேத் டாட் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இதோட பேசிக்ஸை முதல்ல கற்றுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுப்போம். இப்போது நீங்கள் வந்து 27 × 7 அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? இல்லை இப்படி நீங்கள் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் சீலாக கூட பண்ணலாம், இப்படி கூட பண்ணலாம். /7 அப்படின்னு நீங்கள் வந்து போடுறீங்க. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆன்சர் வருது, டெசிமல் பாயிண்டில் வருது. அதுவும் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, டாட் போட்டு எவ்வளவோ நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்குது கரெக்டாக. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த டெசிமலில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணவே வேணாம், உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ இதை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம மேத் லைப்ரரி யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த மேத் லைப்ரரியில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? நிறையா இருக்குது. பட் நம்ம எல்லாமே பார்க்க போதில்லை. ஜஸ்ட் வந்து இதில் ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கியிருக்கோம். இப்போ நான் போயிட்டு 22 / 7 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்சாக ஒரு நம்பரை போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து 3 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் போட்டு டெசிமல் நம்பராக போய்கிட்டு இருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இதை வந்து 3 அப்படிங்கிற நம்பருக்கு வர வைக்கணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மேத்துங்கிற லைப்ரரியில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஃப்ளோர் அப்படின்னு ஒன்று இருக்குது, சீலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஃப்ளோர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இது வந்து 3 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 1444 1428 போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணும், இது வந்து இந்த ஃப்ளோருங்கிற இந்த ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து இப்போ இப்படி இருக்கா, இப்போ இந்த நம்பரில் இருக்கா, இந்த நம்பர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 அப்படின்னு சொல்லி வர வச்சிரும். ஓகேவா? இது ஈவன் வந்து இந்த ஃப்ளோருங்கிறது என்ன பண்ணும், இது வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி இல்லாமல் இங்கே வந்து 9999 இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். 9999 இருந்தாலும் நார்மலாக நம்ம எப்படி படிப்போம், இது வந்து 4 அப்படின்னு தான் இப்போ படிப்போம். பட் இந்த ஃப்ளோருங்கிற மெத்தடை வந்து 3 ஆக்கிரும். இது என்ன பண்ணும், இது வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கண்டுக்காது. ஓகேவா? இங்கே எவ்வளோ வேல்யூ இருக்குலாம் கண்டுக்காது. அது என்ன வேல்யூவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 ஆக்கிரும், டவுன் கொண்டு வந்துடும். ஸோ இதான் வந்து ஃப்ளோர் மெத்தட் பண்ணோம். ஸோ இது வந்து நான் வந்து ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி போடுறேன். இது வந்து ஃப்ளோர் மெத்தட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து சீலிங் அப்படின்னு சொல்லி சீல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சீல் மெத்தடை என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். இப்போ இந்த நம்பரே இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த நம்பரை கீழே கொண்டு போகாது, அதுக்கு பதிலாக மேலே கொண்டு போயிடும். இது வந்து 14 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து நார்மலாக என்னன்னு தெரியும், இது வந்து 3 அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இது என்ன இருந்தாலும் சரி 4 கொண்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி நம்பர் இருந்தாலும் 4 கொண்டு போகும், வேறு எப்படி இருந்தாலும் 4 கொண்டு போயிடும். ஸோ இதான் வந்து சீல் அப்படிங்கிற மெத்தடி பண்ணுறோம். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நமக்கு வந்து நம்பர் அப்படிங்கிறது உள்ள இது வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர் அப்படின்னு டைப் பண்ணாலும் அதே தான் நடக்க போகுது கரெக்டாக, இதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மேத் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுறேன். எம் வந்து கேப்ஸில் இருக்கணும். டாட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இப்போது இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது உள்ள இந்த நம்பரை போட்டுடணும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணும், இது உள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் கரெக்டாக. ஸோ இந்த ஃப்ளோருங்கிற மெத்தட் என்ன பண்ணணும் நான் சொன்னேன்,
எல்லாத்துக்குமே கீழே இறக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ இது வந்து 3 ஆக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 3 ஆக்கிடுச்சு. கரெக்டாக? இப்போ நான் இது வந்து சீல் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 ஆக்கிடும். பிகாஸ் இது நான் இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ அதை அப்படியே பண்ணோம். பார்த்தீங்கன்னா 4 ஆக்கிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மேத்தில் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த பேசிக்கான கான்செப்ட் எதுக்கு உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா, இது வந்து நமக்கு அடுத்து நம்ம ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் மேத்துங்கிற இந்த லைப்ரரியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த கான்செப்டை இப்போ விட்டுடலாம். இப்போ நமக்கு என்ன மெயின் கோல் அப்படின்னா, நம்ம வந்து 20லேருந்து 25க்குள்ளே வந்து ரேண்டமாக ப்ரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்குமெண்டேஷன் நான் படிக்கும்போது, இந்த ஃபுல்லாக டாக்குமெண்டேஷன் நான் படிக்கும்போது நான் ஒரே ஒரு மெத்தட் பார்த்தேன். அப்படி என்னென்னா math.random அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மெத்தட் பார்த்தேன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நான் என்ன பண்ணும் அப்படின்னு நான் படிக்கும்போது இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். பட் இதுதான் உண்மை. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இது கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் C-Log பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ math.random அப்படிங்கிற இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுது பாருங்கள். எனக்கு 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி டெசிமலில் என்னென்னமோ நம்பர் போயிட்டுருக்கு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு நம்பர் ரேண்டமாக பிரிண்ட் ஆகுது. பட் நல்லா பாருங்கள், அது 0வை தாண்டி வேறு நம்பருக்கே போகலை. ஸோ இந்த டாக்குமெண்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேஞ்ச் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். அதாவது 1ங்கிறத அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து 0.99999லாம் இருக்கும்ல, 9999 இப்படிலாம் இருக்கும்ல. ஸோ இதை தான் அவங்க வந்து 1 அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த math.random அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு எப்பவுமே 0 அப்படிங்கிற ஒரு கொடுத்துட்டு பாயிண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே வர நம்பரில் என்ன வேணால் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ண எனக்கு ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம வச்சு பார்க்கும்போது 0லேருந்து 1 வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதான் வந்து math.random பண்ணோம். ஸோ இதை நம்ம எப்படி வந்து நமக்கு தேவையான நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னா, இல்லை ஜஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து into 5 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இப்போ 0 அந்த ஏதாவது ஒரு டெசிமல் நம்பர் into 5 அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போவும் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? பிகாஸ் வந்து இதை நான் இந்த இடத்துல பண்ணக்கூடாது, இதுக்கு இது உள்ளே பண்ணணும். into 5. ஓகே. ஸோ இப்போது நான் அது கன்சோல் லாக் வெளில பண்ணிட்டேன், அதனால கரெக்டாக ஒர்க் ஆகலை. இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 1லேருந்து 5க்குள்ளே இருக்கும். பிகாஸ் என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு தெரியும் இங்கே டெசிமல் பாயிண்டில் வந்து ரேண்டமாக எக்கச்சக்கமான நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. கரெக்டாக? எக்கச்சக்கமாக பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது நான் 5 இன்ட்டு இந்த ரேண்டம் நம்பர்ஸை நான் பேஸ்ட் பண்ணுறேன். என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3 அப்படின்னு வருது. கரெக்டாக? இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், மறுபடியும் எனக்கு இந்த நம்பர் கிடைக்குது. இப்போ நான் மறுபடியும் 5 இன்ட்டு இந்த ரேண்டம் நம்பரை பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆன்சர் வருது. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஆன்சர் வருதே தவிர எனக்கு வந்து 1லேருந்து 4 வரைக்கும் தான் வரும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து 4.99999 வேணால் வரலாமே தவிர 5 வரவே வராது. நீங்கள் எத்தனை வாட்டி தான் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். நீங்கள் எத்தனை வாட்டி தான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, இது வந்து 5 வரவே வராது. ஏன் அப்படின்னா, இப்போது math.random வந்து இப்படி தான் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்க போகுது. கரெக்டாக? இது எக்ஸாம்பிளுக்கு math.random வந்து இப்படி ஒரு நம்பர் கொடுக்குதுன்னு வச்சுப்போம், 999 கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், into 5 பண்ணுறோம். into 5 பண்ணாலும் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, ஒரு நிமிஷம், 5 into 9999 நம்ம பண்ணாலும் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 5 வரவே வராது. ஸோ நமக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து 4.9 அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? இப்போது இதை ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே என்ன கான்செப்ட் பண்ணியிருக்கோம், math.random into 5. ஸோ நம்ம என்ன ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நமக்கு இதுதான் வருது. நம்ம கால்குலேட்டரில் போய் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு இதான் நடக்கும். இப்போது 5 into 9999999 அப்படின்னு நீங்கள் போட்டால் கூட, எவ்வளோ 9 போட்டால் கூட நமக்கு வந்து இது நிறையா டெக்ஸ்ட் போகுது. ஸோ 5 into கொஞ்சம் 99 போடலாம் பண்ணுனா எனக்கு வந்து 4999 தான் வரும் தவிர நான் என்ன பண்ணாலும் அது கரெக்டான ஆன்சர் வராது. இப்போ 5 into 0.99999 அப்படி போடுறேன்னு வச்சுப்போம், எனக்கு என்ன வருது, 4.9999 தான் வருது தவிர நான் என்ன தான் பண்ணாலும் சரி எனக்கு வந்து 5ங்கிற ஆன்சர் வரவே வராது. ஓகேவா? ஸோ இதனால தான் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதே வந்துட்டுருக்கு.
ஸோ 4.9999 வருமே தவிர 5 வரவே வராது. ஸோ இப்போ நம்ம இங்கே எப்படி 5 வர வைக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக +1 ஆக்கலாம். ஸோ இப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், இப்போ வந்து 0 நம்பரை ஜென்ரேட் பண்ணாது, அதுக்கு பதிலாக 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5.9999 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள், எனக்கு 5 பாயிண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, 5.9999 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுமே தவிர அதுக்கு மேலே போகாது. ஸோ 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5.99 வரைக்கும் போகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் நமக்கு பண்ணிடுச்சு. இப்போ இதே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ இதை நான் ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு math.floor அப்படின்னு பண்ணிவிட்டு இது உள்ளே இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த math.floor நமக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி இப்போ இந்த நம்பர் வந்து என்ன பண்ணும், கீழே இருக்கும் கரெக்டாக. நீங்கள் math.ceiling யூஸ் பண்ணலாம், இல்லை math.floor யூஸ் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 வருது, 2 வருது, 5 வருது, 5 வருது, 4 வருது, 3 வருது, 2 வருது. பட் எனக்கு அதை தாண்டி எந்த நம்பரும் வரல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்காக 1ல் இருந்து 5 வரைக்கும் ஒரு நம்பரை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கு மேலே போகாது, பட் அதுக்கு கீழேயும் வராது. ஸோ 0வும் வராது, 5க்கு மேலேயும் போகாது. ஓகே. ஸோ இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் பண்ணிட்டோம். பட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணலாம், ஓகே ஸோ இப்போ 5 வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம், பட் இது எப்படி நம்ம வந்து 20லேருந்து 25 வரைக்கும் இருக்கிற நம்பரை நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹை லிமிட் செட் பண்ணுறேன். அப்பர் = 25 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் செட் பண்ணிக்கிறேன் என்னோட லிமிட்டை. லோவர் = 20. ஸோ இப்போ நான் செட் பண்ணுறேன், ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். என்னோட ஹை லிமிட் வந்து 25, லோ லிமிட் வந்து 20. இதுக்கு கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதே விஷயத்தை இங்கே இருக்கு இல்லையா, இதே விஷயத்தை இங்கே போடுறேன். பட் இங்கே வந்து நான் இந்த மாதிரி பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்பர் மைனஸ் லோவர் அப்படின்னு நான் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் 25 - 20 = என்ன, 5 கரெக்டாக. ஸோ 5ங்கிறதுனால 5 இன்ட்டு இந்த ரேண்டம் நம்பர்ஸ் வந்து நமக்கு எப்போவும் என்ன கொடுக்கும், 0லேருந்து 5 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது. 0லேருந்து 4.99 வரைக்கும் ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது. அதான் நடக்கும் இப்போ கரெக்டாக. 0லேருந்து 4.99 வரைக்கும் கொடுக்கும், 5க்கு போகாது. ஸோ 5க்கு போகணும் அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு +1 பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் நமக்கு ஒரு நம்பரை கொடுக்கும். இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இது பண்ணிடுச்சு. பட் இப்போவும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுதான் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை பண்ணல. நமக்கு வந்து 25லேருந்து 20 வரைக்கும் நம்பர் வேணும், அதை நம்ம பண்ணவே இல்லை. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். எப்படி அப்படின்னா, நம்ம இங்கே போயிட்டு +20 பண்ணலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன், இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மெத்தட் எனக்கு என்ன பண்ணும், எப்போவுமே வந்து 1லேருந்து 5க்குள்ளே இருக்கிற ஒரு நம்பர் தான் எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ண போகுது கரெக்டாக. ஸோ 1ல் ஸ்டார்ட் பண்ணி 5க்குள்ளே தான் இருக்க போகுது எப்போவுமே, அது வந்து எப்போவுமே. ஓகேவா? ஸோ இப்போது நான் வந்து இங்கே போயிட்டு +20 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் தான் எப்போவுமே இருக்க போகுது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 20, 22, 22, 20, 21, 25க்கு மேலே போகாது. பிகாஸ் வந்து இங்கே எப்படியும் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் தான் இருக்க போகுது கரெக்டாக. ஸோ 5க்கு மேலே போகாது. ஸோ நம்ம +20 பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து 20லேருந்து 25 வரைக்கும் தான் இருக்க போகுது. இது நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் தான் பண்ண முடியும் இல்லை. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே வந்து 40 வச்சுக்கிட்டு இங்கே 45 கூட வச்சுக்கலாம் அப்பர் லிமிட்டு. இப்போவும் எனக்கு வந்து 40, 45 அந்த மாதிரி எனக்கு வரல. பிகாஸ் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம 40 ஆட் பண்ணணும், நம்ம வந்து 20 ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 40க்குள்ளே வரும். இதை நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணலாம், உங்களோட இஷ்டத்துக்குன்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இப்போது இதில் வந்து நீங்கள் 6 அப்பர் லிமிட் வச்சுட்டு லோ வந்து 1 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் 6 ஆட் பண்ணலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போது எனக்கு 6 ஆட் பண்ணக்கூடாது கரெக்டாக. நம்ம 6 ஆட் பண்ணால் நமக்கு வந்து அதிகமாக வரும், நம்ம ஆடே பண்ண வேணாம் இதில். ஸோ இப்போ எனக்கு எப்போவுமே வந்து 0, 1, 6 இப்படியே நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து எப்போவுமே அதை தாண்டி நமக்கு வந்து போகாது கரெக்டாக. பிகாஸ் வந்து இப்போ என்ன நடக்குது, அப்பர் வந்து 6ஆக இருக்க போகுது கரெக்டாக. அப்போ லோவர் வந்து 1ஆக இருக்கும். ஸோ 6 - 1 வந்து 5,
+1 வந்து 6ஆக இருக்கும். ஸோ 6க்குள்ளேயே ஒரு நம்பராக இருக்கும். நம்ம வேணும்னா இங்கே வந்து +1 பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து 6ங்கிறனால எப்போவுமே இது வந்து 5.999 இருக்கும் தவிர 6 வராது. எனக்கு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் எனக்கு 6 வருது பார்த்தீங்களா. ஸோ நான் இங்கே ஏன் +1 ஆட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ அப்பர் வந்து 6 கரெக்டாக, லோவர் வந்து 1. இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னா 5ன்னு வரும் கரெக்டாக. 5 + 1 வந்து 6. ஸோ 6 வந்து மேத் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு ஹையஸ்ட் நம்பரே வந்து 5.9999 தான் வரும் தவிர அதை ஃப்ளோர் பண்ணும்போது 5 ஆகிடும். ஸோ நம்ம +1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 6 வரும். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு மறுபடியும் நீங்கள் 25 அப்படின்னு கொடுத்துட்டு 20 கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து 10 கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்து 15 கொடுக்கலாம். இங்கே நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக போயிட்டு 10 ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன நம்பர்ஸ்னால் வரும். ஸோ என்ன ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குனா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஓகேவா. இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இது வந்து பேசிக்கான விஷயம், இது நிறைய மேத்தமெட்டிக்ஸ் வருது, ஸோ நம்ம இது வந்து கண்டுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரோக்ராமிங் வழியாக பார்க்காதீங்க, நீங்கள் எதாவது மேத்தமெட்டிக்ஸாக பாருங்கள். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது பேசிக்காக பாருங்கள். இது வந்து பெரிய லெவல் மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் தான். ஓகேவா. ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக இது வந்து கிளியராக புரியும்.